ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்னிங் விலாக் தான். மார்னிங் காலையிலே எழுந்திரிச்சு என்ன வேலைலாம் செய்கிறேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் மேலும் மேலும் கொடுங்க. இன்றைக்கி என்னன்னே தெரியல, இந்த ஒரு 2-3 நாளாகவே ரொம்பவே பாசிட்டிவாகவும் ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கேன் நான். அது என்ன ரீசன் தெரியல. கண்டிப்பாக தெரிய வந்ததுன்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிப்பேன். நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். நான் இங்கே பாருங்கள், இன்றைக்கி வேலைக்கிழமை, மனசுக்கு நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டேன். இப்போது ஜஸ்ட்டு ஒரு 11 மணிலேருந்து ஒரு 11:30 மணி வரைக்கும் அப்படியே கம்முன்னு படுத்து தூங்கினேங்க. எனக்கு என்னவோ ஒரு மாதிரி தூங்கணும் போல் இருந்தது. அதனால் படுத்து தூங்கினேன். நான் தூங்கி இப்போ தான் எந்திரிச்சேன். இப்போ தான் நான் எந்திரிச்சேனே. இதுக்கப்புறம் தான் போயிட்டு சமைக்கணும். இன்னும் எதுவும் சமைக்கல. மணி 12 ஆக போகுது. அறிவரை வந்துடுவான். நான் போய் சமைக்கிறேன். வாங்க நம்ம போய் வீடியோவை பார்க்கலாம். குண்டானில் அரிக்கு இட்லி ஊற்றி வச்சுருக்காங்க நான் ஸ்கூலுக்காக. இப்போ இதுக்கு நம்ம தக்காளி தொக்கு செஞ்சிடலாம். தக்காளி தொக்கு செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் தக்காளி தொக்கு செஞ்சிடலாம். நல்லா வெந்துடுச்சு, ஆறட்டோன்னு வச்சுருக்கேன். இந்த பக்கம் தக்காளி தொக்கு செஞ்சுட்டு இருக்கேன் அரிக்காக ஸ்கூலுக்கு. எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது, உண்மையாக சாஃப்டாக இருக்குது. என்ன, இந்த பக்கம் தக்காளி தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது அரிக்கு ஸ்கூலுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ கரெக்டாக டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆகுது. இது இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சுன்னா அவ்வளோதான், ஓகே, முடிஞ்சிடும். இப்போ கரெக்டாக மணி 5:30 மணி ஆகுது. சார் பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு வந்துட்டார். இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பணும். சரி, ஓகே, பார்க்கலாம். சாமிக்கு பூ பறிக்க போகும்போது பார்க்கலாம். இட்லி எப்படி இருக்கு? சாப்பிட்டு சொல்லு. தக்காளி தொக்கு நல்லா இருக்கா? சரி, ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவ ஹாப்பியா? ஓகே. பன்னீரா? சரி, பன்னீர் செஞ்சு தரேன். கண்டிப்பாக செஞ்சு தரேன். ஓகே, பாய். நான் போய் பூ பறிச்சிட்டு வந்துடுறேன், நீ சாப்பிடு. பறிக்க போகிறேன். போயிட்டு பூ பறிச்சிட்டு வந்துடலாம். காலையிலே தாதா பூ பறிக்கிறாரு. செம்பருத்தி பறிச்சிக்கலாம். ஐயோ, இன்னொரு செம்பருத்தி மேலே இருக்கு. சரி, ஓகே. இங்கே காலையிலே தாங்க எல்லோரும் பறிப்பாங்க. அதாங்க பிரச்சனையே. குளிக்கிறாங்களோ இல்லையா, பூ பறிப்பாங்க எல்லோரும். நான் எப்போவுமே வந்தேன்னா பூ இங்கே மாட்டி விட்டுருவேங்க. பாருங்கள், இங்கே மாட்டி விட்டுருவேன். சாமிக்கு எப்போவுமே ஸ்க்ரீன் பண்ணி போட்டு தான் கொடுப்பேன். சாப்பிட்டியா சாமி? சாப்பிடுங்க. நல்லா இருக்குங்களா? உண்மையாக நல்லா இருக்கா? சரி, சாப்பிடு. அதுக்கு அடுத்தது அது கீழே பாத்திரம் வச்சுருக்கேன். அரியை அமுச்சு விட்டு தான் போய் பாத்திரம்லாம் தேய்க்கணும். சீக்கிரம் சாப்பிடு சாமி, டைம் ஆகுது. சரி, இப்போ அரிக்கு லஞ்சு பேக் பண்ணிடலாம். இப்போ அரிக்கு இட்லி எடுத்து வச்சாச்சு. இப்போ தக்காளி தொக்கு வச்சுக்கலாம் கொஞ்சமாக. அவ்வளோதான், அரிக்கான லஞ்சு ரெடி. தக்காளி தொக்கு, இட்லி. இப்போ வாட்டர் பாட்டிலில் போய் தண்ணி பிடிக்கணும். தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ தண்ணியும் பிடிச்சிட்டு வந்தாச்சுங்க.
ஓகே, இப்போ அவருக்கு வந்து யூனிஃபார்மெல்லாம் காயுது. யூனிஃபார்ம் போய் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். மேடம் சார், என்ன பண்ணுறீங்க? எண்ணெய் தேய்க்கிறேன் சார், எண்ணெய் தேய்க்கிறேன். இதுக்கு வலியே. வெறும் எண்ணெய் தேய்க்கிறதுக்கு உனக்கு வலிக்குதா? நைட்டில் தேய்க்க மறந்துட்டேன். ஆமாம், அதனால் இப்போ தேய்க்கிறேன். இருக்கு. வரப்போகுது பனிக்காலமா, ஆமாம். அதனால் வந்து உங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கணும். கடுகு எண்ணெய் வந்து சூடு வச்சுடா, அதனால வந்து அது கூல்டாகவே இருக்கும். ஆமாவா? கூலிங். சரி, இழுக்கல. உடம்பு வந்து எப்பவுமே சூடாக வச்சுக்கும். நீங்கள் ஃபோனை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? சரி, இப்போது ஆஃப் பண்ணுங்க உங்கள் வீடியோவை. இது காலுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டாங்க. அரி உடம்புல இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிக்கு வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சென்னையில் இருக்கும்போது அம்மா போட்டு இருந்தது இல்லைங்க, அதுதாங்க இன்னும் சரியாகலை. தலைக்கு வந்து நேற்று எண்ணெய் வச்சுட்டேன், அதனால் நாளைக்கு வச்சுக்கலாம் தலைக்கு எண்ணெய். அப்புறம் கடுகு எண்ணெய் தேய்க்கிறதுனால ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ பவுடரெல்லாம் அடிச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டுடலாம். லஞ்சு எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கோங்க. வச்சுக்கோங்க. இப்படிக்கா வாங்க, அந்த பக்கம் வெளிச்சமாக இருக்குது. ரெடி ஆகிட்டிங்களா? மணி என்ன ஆகுதுன்னா 5:55 தாங்க ஆகுது. அரி வந்து ரெடி ஆகிட்டான். ஓகே, வேன் வரட்டும், பார்க்கலாம். டேய் ஹரி, வேன் எங்கடா? பாய். ஏய் சாத்து, பாய் தாவ். நீரு நான் சாத்துறேன். பாய். வந்து வேன் ஏற்றி விட்டு வந்தாச்சுங்க. எப்பவும் போல் எனக்கு ஜீரா வாட்டர் போட்டு எடுத்துகிட்டு இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக குடிக்கிறேன். நான் மணி 6:30 ஆகிடுச்சி. இப்போ தான் குடிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 4 இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். அதுவும் வெந்ததுக்கப்புறம் போயிட்டு பாத்திரம் தேய்க்கணும். அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணணும். பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். 1 பை 1 பார்க்கலாம். இப்போ நான் இதை வந்து பொறுமையாக உட்காந்து அப்படியே ஃபோன் பார்த்துக்கிட்டே மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இதை குடிக்கிறேன். உங்களுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே யார் டீ காஃபி குடிப்பீங்க, இல்லை வேறு என்ன குடிப்பீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் இதை குடிக்கிறேன். இருந்து சரியான வேலைங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். சரியான எலி தொல்லை. மேலே அந்த பேக் இருக்குல்லங்க, அந்த பேகு சைடில் கீழே ஏதோ ஜிப்பு தெரியுதுங்களா, இந்த கீழே அந்த இதோ வந்து ஃபுல்லாக கடிச்சிடுச்சுங்க. கடிச்சு நாசம் பண்ணிடுச்சு. எடுங்க, எல்லாத்தையும் எடுத்து இப்போ காலையிலே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். என்ன கொடுமை சரவணான்ற மாதிரி இருக்கு என் நிலமை. சரி, ஓகே, க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், வேலைக்கிழமை அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. காலையிலேருந்து ஒரே வேலைங்க எனக்கு. பார்த்தீங்களா, இதெல்லாம் தொடச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இன்னும் இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஏற கட்டணும். இது வரைக்கும் ஒரு ஸ்க்ரீன் துணி இருக்குது. இது வரைக்கும் நீட்டாக ஸ்க்ரீன் துணி போட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். பட் எப்படின்றது தெரியல, பார்க்கலாம். அதாவது வந்து இதிலேருந்து இந்த நீட்டுக்கும் ஒரு ஸ்க்ரீன் துணி துவானி இருக்குல்ல, இதிலேருந்து இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரீன் துணி போட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன். நல்லா இருக்குங்களா சாமி கும்பிட்டது இன்றைக்கி சாயப்பாவுக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து அபிஷேகம் பண்ணேன் நான். எப்போவுமே வந்து சென்னையில் இருக்கும்போது பண்ணேன், இங்கே வந்ததுலேருந்து பண்ணவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து அவருக்கு அபிஷேகம் பண்ணேன். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட போகிறேன் நீ. ஓகே, நான் போய் சாப்பிட்றேன். கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட போகிறேன். என்ன சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 4 இட்லி, கொஞ்சோண்டு தக்காளி சட்னி. இட்லி வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை, ரொம்ப குட்டி குட்டியாக ஊற்றணுன்னா அங்கே வருங்க. அதனால தான் 4 இட்லி எடுத்துக்கிட்டேன். நான் சாப்பிட போகிறேன். பாய். மதியம் என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம். நான் மதியம் சமைக்கிற வீடியோ வந்து நாளைக்கு வரும்.
ஓகே பாய். என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை மேலும் மேலும் கொடுங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.